முக்கியமா குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து யார் யார் போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அத பேஸ் பண்ணி நெறைய கேட்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா, சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மெட்ராஸ் மாகாணம் ஃபுல்லா போராட்டம் பண்றாரு. அதே மாதிரி சீனிவாச ஐயங்கார் சைமன் போராட்டத்த வந்து சென்னையில வந்து பண்றாரு. நெக்ஸ்ட் காமராஜர் வந்து ஜார்ஜ் ஜோசப் கூட இணைஞ்சு மதுரையில போராட்டம் பண்றாங்க. நெக்ஸ்ட் கோபாலாச்சாரி, ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் வந்து வெள்ளையர்கள் முற்றிலும் இருக்கிற இந்த ஆணையத்தை வந்து அவாய்ட் பண்ணி அங்க வந்து போராட்டம் பண்றாரு. இவர் வந்து இந்த ஆணையத்தை ஏத்துக்கல ராஜகோபாலாச்சாரி. இப்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டங்கள் நிறைய நடக்குது. அப்படி வந்து லாலா லஜ்பத் ராயோடைய மரணம் வந்து இன்னமும் நடக்குது. எங்கன்னா பஞ்சாப் மாநிலத்துல லாகூர் அப்படிங்கிற இடத்துல 17 நவம்பர் 1928 அன்னைக்கு வந்து சைமன் கமிஷனுக்கு எதிராக இவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அப்போ போராட்டம் பண்ணும்போது சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஜேம்ஸ் கோட் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தடியடி நடத்துறாரு. அப்படி நடத்தும் போது லாலா லஜ்பத் ராய் இறக்குறாரு. லாலா லஜ்பத் ராய் இறந்ததுக்கு காரணம் ஜேம்ஸ் கோட் அப்படிங்கிற அதிகாரி தான், போலீஸ் அதிகாரி. ஆனா மிஸ்டோக்கா என்ன பண்ணுவாங்க,